ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான ஒரு மீன் குழம்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் ஒரே ஒரு மீன் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு மட்டும் நான் செய்கிறதுக்கு தான் எடுத்திருக்கேன். நான் அதிகமாக மீன் சாப்பிட மாட்டேன். அதனால் ஒரே ஒரு மீன் மட்டும் எடுத்துகிட்டு குழம்பு வைக்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் நல்லா ஹீட் ஆகிட்டதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஆயில் விட்டு அது நல்லா சூடாகிற நேரம் வர வரைக்கும் வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம், கடுகு ஆல்ரெடி போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா வெந்தயம் போட போகிறோம். வெந்தயம் நல்லா ஒரு மாதிரி பொரியாக வர மாதிரி கொதிக்கிறது உங்களுக்கு தெரியலை, அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம வெந்தயம் போட்டு, வெந்தயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா அரிஞ்சு வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாயும் எடுத்து நல்லா போட்டு நல்லா வதக்கிடணும். அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பொன்னிறம் சொல்லுவாங்க, கோல்டு கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச தக்காளி நல்லா நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். நல்லா நம்ம வதக்கிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த சின்னோண்டு வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா ஊற வச்சுக்கிறேன். புளி ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு நிறையாவே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஓரளவுக்குனா அவங்க பிடிக்கலாம். அப்புறம் நான் தக்காளி போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் மசாலா, மிளகாத்தூளும் உப்பும் போட்டு அந்த மீனில் நல்லா பிசைஞ்சி வச்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம புளி தண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து அந்த மீனில் கொஞ்சம் லைட்டாக போட்டு அதை நல்லா பிசைஞ்சி வச்சுட்டு அது கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே போகிற அளவுக்கு நல்லா நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அது ஊறட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி குழம்பு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு இந்த மாதிரி கோல்டு கலர் வரும். நல்லா டேஸ்ட்டாக வேணும்னா நல்லா இந்த மாதிரி நல்லா நீங்கள் கொதிக்க விடணும். ஃபஸ்ட்டு குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் எங்கள் வீட்லேயே அரைச்சது தான், அது நல்லா நான் போட்டு, எனக்கு தெரியும் இது எவ்வளோ காரம் இருக்கும்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டில் எப்படி காரம் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், இல்லை கடையில் வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி தெரியும். அப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்ச அந்த புளி தண்ணி இருக்குல்ல, அதை தான் நம்ம போட போகிறோம். அதெல்லாம் நம்ம ஊற்றிட்டோன்னா அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் போடாமலே நான் சாப்பிடுவேன் அதை. அப்புறம் இதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நார்மலாகவே நான் சாப்பிடுவேன். அப்புறம் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொதிக்க விடணும். குழம்பு எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் மீன் எடுத்து போட்டிங்கன்னா, நம்ம மசாலோடு இருக்கிற மீனை எடுத்து போட்டு அந்த மீன் குழம்பே வேறு லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சாப்பிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் சாப்பிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சுட்டு சாப்பிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கருவேப்பிலை எடுத்து தூவிட்டு, கொத்தமல்லி இல்லை. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த பூண்டு பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டு கொஞ்சம் ஒரு நண்டு வச்சு சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.